ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹவு டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது அமேசான்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ், டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி எந்த ஒரு வெரைட்டியான ஜாப் இல்லை. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி, ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதுக்கான சைனப் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க. பெட்டர் நீங்கள் வந்து அமேசானே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரே கான்செப்ட், ஒரே கமிஷன் தான் ஏற்படுது. ஸோ இது வந்து ஈஸியான ஒர்க். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அஃபிலியேட் மெம்பர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 100%, அதாவது கம்பல்சரி உங்களுக்கு வந்து வெப்சைட் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ வெப்சைட் அன்னோன்னே பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் கட்டுறதுக்கே காசு வேணுமே எல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பிளாகர் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா பிளாகர் கூட ஒரு வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வந்து அஃபிலியேட் மெம்பராக சைன்இன் ஆனவுடனே உங்களுக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதில் நாம் எப்படி சம்பாதிக்க போகிறோன்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சென்ஸ் மாதிரி அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நாம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ரெட்மி ஃபோன் வந்து வேணும்னு நினச்சிக்கணுன்னா நம்ம வந்து அமேசானில் வந்து ரெட்மி ஃபோனை பார்த்துட்டு, ஸோ அதுக்கான கோடிங் வந்து அஃபிலியேட் மெம்பர்ஸாக சைன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கான கோடிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோடிங் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பிளாகரில் போய் HTML கோடில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் உங்களுக்கான வேலை. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இன்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிளாகை யாருன்னா பார்ப்பாங்களே, ஸோ அதில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ரெட்மி ஃபோனை கிளிக் பண்ணிட்டு அதை பை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பர்சன்ட், அதாவது அப் டு 12% வரைக்கும் நம்மளுக்கான கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அமேசானில் பை பண்ணுவாங்க. எல்லோரும் அமேசானில் அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்டாச்சும் பை பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன் ஏதோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அமேசானில் போய் விவோ ஃபோன் எடுத்து அதுக்கான கோடு வந்து காப்பி பண்ணிட்டு உங்கள் பிளாகில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளாகுக்கான லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கான லிங்க்குள்ளே, அதாவது உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களால உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து வரும். ஸோ அப் டு 12% வரைக்கும் கமிஷன் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராசரிக்கு இவ்வளோ கமிஷன், கிளாத்ஸுக்கு இவ்வளோ கமிஷன், மொபைல் ஃபோன்ஸ்க்கு இவ்வளோ கமிஷன், அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அஃபிலியேட் லிங்க்கில் யாருன்னா பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கான கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து அப் டு 12% கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ எல்லாத்துக்கும் 12% வந்துடாது. ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் அப் டு 10%, 12% அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்லாம் 2%, 0.2% கூட இருக்குது. ஸோ அதாவது ரேட்டுக்கு தகுந்தபடி அவங்க வந்து கமிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நாம் தான் நம்ம வெப்சைட் வியூவர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நாம் வந்து ஆடாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த போஸ்ட் மூலயமா ஏதோ ஒரு வியூவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த அமேசான் வெப்சைட்டில் போய் அந்த அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட், நம்ம போஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டே டைரெக்டாக போய் நின்றுடும். ஸோ எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நம்ம வந்து அங்கே அமேசான் வெப்சைட்டுக்கு வந்து சேர்த்துடுறோம் நம்மளோட வியூவர்ஸை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ட்ராபேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1000 rupees சேர்த்தோன்னே தான் உங்களுக்கான பே அவுட் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 180 daysக்கு வந்து நீங்கள் வந்து 3 ப்ராடக்ட், அதாவது மினிமம் 3 ப்ராடக்ட் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்லேருந்து நீங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான ட்ராபேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பாண்டிஸ் கமிஷன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது அமேசான் ப்ரைம், அமேசான் பிஸ்னஸ், அமேசான் ஆடிபிள் ஃப்ரீ ட்ரையல், அந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு மாதிரி கமிஷனும் ஒன்றுக்கு பொறுத்து ஒன்று வரும். ஸோ இதில் நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அமேசான் ப்ரைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னா அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் அதிலே இருக்கும். ஸோ அது வந்து காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் லிங்க் மூலிமா அவர் வந்து அமேசான் ப்ரைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து 100 rupees வந்து உங்களுக்கு வந்து கமிஷனாக வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் அமேசானோட பாண்டிஸ் ஈவெண்ட்ன்றது. இப்போ வந்து அமேசான் அசோசியேட்டில் நம்ம எப்படி சைன்அப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம்.
ஸோ அமேசானில் சைன்அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் மட்டும்தான் முடியும், ஃபோனில் முடியாது. ஸோ சைன்அப் பண்ணுறது மட்டும்தான் லேப்டாப்பில், மீதெல்லாம் ஃபோனில் டெஸ்க்டாப் வியூவில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி சைன்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்பில் போய் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் போய் அமேசான் அசோசியேட்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு வெப்சைட் லிங்க் வரும். ஸோ அது கிளிக் பண்ண உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா சைன்அப்னு ஒன்று கேட்கும். ஸோ அதை சைன்அப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லாகின் பேஜ் மாதிரி வரும். ஸோ அந்த லாகின் பேஜில் நீங்கள் அமேசான் ஷாப்பிங் ஆப் வச்சுருப்பீங்களா, ஸோ அதை எது வச்சு எந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்களோ அது வந்து அதில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து இந்த பே லிஸ்டட் அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யாருன்னா பண்ணி தரீங்கன்னா இங்கே சம்மன் எல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயின் பேஜ் இதுதான். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து கம்பல்சரியாக ஒரு வெப்சைட் வரும். சம்திங் பிளாகர், யூடியூப் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் வந்துடும். ஸோ ஆப்பு கூட அவ்வளோ கம்பல்சரியாக கேட்கல, வெப்சைட் வந்து மஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட்டு ஆப்பு அதுக்கான லிங்க் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் எல்லாம் தருவாங்க. ஸோ அதே தந்துக்குவாங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாகர் யூஸ் பண்ணிக்கோங்க பெட்டர். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர் ஐடி இருக்குல்ல, ஸோ இது வந்து நீங்கள் எதனா டைப் பண்ணுங்கள். ஸோ அது செட் ஆகலைன்னா அவங்களே ஒரு ப்ரிஃபரான ஐடி தருவாங்க, அதில் எதுவும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் டாபிக் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ். ஸோ இது வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கேட்டகரியில் தான் நம்ம வந்து ஆட் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்ம ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறது. ஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் வந்து கால்மீன் வந்து உங்களுக்கு ஓடிபி ஆர் சம்திங் இதுவும் ஒன்று வரும். ஸோ அதில் அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை முடிஞ்சு. இதுதான் சைன்அப். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஃபினிஷ்னு தட்டிங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து இப்போ அதாவது நவ் லெட்டர் இருக்குல்ல, அது வந்து நவ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் இமெயில் வந்து உங்களோட மெயில், அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் இமெயிலுக்கு வந்து அது வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசோசியேட் லிங்க் வச்சு நீங்கள் வந்து யாருக்குனா ஷேர் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நாம் எப்படி அமேசானோட ப்ராடக்ட் வந்து நம்மளோட பிளாக் ஒரு வெப்சைட்டில் நம்ம எப்படி ஆடாக போஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.